அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா ப்ரௌன் கலர் ஆற வர நல்லா வதக்கிக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிடுவேன். தக்காளி, பல்லாரி வெங்காயம், மிளகாய், மல்லித்தழை வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். இதில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இந்த மூணையும் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சிறிதளவு கடுகு போட்டுக்கலாம். சிறிதளவு காயப்பொடி போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை அதில் கலந்துக்கலாம். கூட ஒரு 2 வெங்காயம் மட்டும், 2 தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். 2 பீஸ். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ப்ரௌன் கலரில் வர வர நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்படி செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிடலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆற வர நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகாய், மல்லித்தழை, கைப்பிடி அளவு எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட் அளவு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலரில் ஆகட்டும். வச்சு சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சிறிதளவு போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு சின்ன பிளாஸ்டிக் ஸ்பூன் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கிட்டேன். நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்துடணும். சிறிதளவு புளிக்கரைசல் கொஞ்சமாக புளிக்கரைசலை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிடணும். ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றினா போதும். கல் உப்பு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடணும். நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் மிதந்து வர ஸ்டேஜ் வர நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை கலந்துடணும். தக்காளி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் இந்த மசாலாவை அதோடு நல்லா கலந்துடணும். கலந்து தேவைக்கேற்க தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடுறேன். நல்லா கொதிச்சிட்டு பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். கொதி அடங்கிட்டு பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு முட்டையை உடச்சி அதில் ஊற்ற போகிறேன். ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். 4 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணது கொதிச்சு அப்படியே மூடி வச்சிடும். சிம்லேயே தான் வச்சுருக்கணும். ரொம்ப கூட வைக்கக்கூடாது. நம்ம கூட வச்சோம்னா முட்டை உடஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சே கொதிக்கட்டும். பானையில் வந்துட்டுருக்கு. முட்டை குழம்பு இப்படி வைக்கிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வைக்கிற மெத்தையில் வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். முட்டை பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. இந்த பற்றியில் அப்படி ரவுண்டாக அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உடச்சி ஊற்றினா அப்படியே முழுசாகவே இருக்கும் பாருங்கள். முட்டை பூராமே உலையாது. 4 முட்டை போட்டால் 4 அப்படியே இருக்கும். நல்ல குழம்புலேயும் கொஞ்சம் வத்தனாலும் வற்ற விட்டுக்கிடலாம். முட்டை பாருங்கள் உலையாமல் அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க. வேண்டான்னு சொல்லவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி குழம்பு கிண்டக்கூடாது. நம்ம இப்போ எடுக்கையில் அப்படி ரவுண்டாக எடுத்து போடணும். இந்த மாதிரி முட்டையை இப்போ உடச்சி ஊற்றி கலக்காமல் அப்படியே எடுத்து வைங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.